குளிர்ச்சியான ஒரு நேரத்தில் கூட இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் சர்வீஸ் 9 மணிக்குலாம் 9 மணிக்கு தொடங்குறதுக்கும் ஏன்னா வந்தவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்க. அப்போ அவங்களும் பாவம், ஏன்னா தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க அவங்களும். நாங்கள் சில நேரங்களில் அந்த சின்ன பிழையை விட்டுறோம். அப்போ எளிய சேர்த்து சொல்லி நாங்களும் நேரத்துக்கு வரணும், நாங்கள் நேரத்துக்கு தொடங்கணும். அதோட இன்றைய நாளில் நாங்கள் பார்க்குறோம் விதையை பற்றி. அதாவது விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்குது. அது போலவே நாங்கள் செய்கிற செயல்களும் கூட விதையாக இருக்குது. அது எந்தெந்த வகையில் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை திருப்பிக் கொள்வோம். அதிலே கூறப்பட்டிருந்தது ஒரு வார்த்தை, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்தது. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அது எப்படின்னா, இப்ப கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகம் போராகவும் விதைக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மூலமாகவும் விதைக்கப்படுகிறது. அது எப்படி நடக்கிறது என்று அது அவ்வளவு வேகமாக துரிதமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதாவது முழு உலகத்தின் கடைசி எல்லை பரியந்தமும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின் தான் கர்த்தருடைய 2ஆம் வருகை வரும். அப்ப அதற்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரையில இந்த விதையை விதைக்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சுக்கிட்டே போகணும். எங்களுக்கு வாய்ப்பு எப்பனாலும் எங்களுக்கு யாராவது ஒருவரை நாங்கள் சந்திக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு இன்னொரு மனுஷன் வேலை செய்து கொண்டிருப்பார். நாங்கள் ஒரு நாள் ஒரு பாடத்தின் நூறாக கற்றுக்கொண்டோம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் தேநீர் குடிப்பீர்களானால், டீ குடிப்பீங்களானால், டீ எடுக்கிறது சும்மா அப்படியே வானத்தில் பறந்து வராது. அந்த தேயிலை தூள் அது ஒருவர் நடுவார், இன்னொருவர் அதை பராமரிப்பார். அது இன்னொருத்தர் கவ்வாத்து பண்ணுவாங்க. இல்லை அந்த கம்பில் வச்சு கவ்வாத்து செய்வாங்க. எல்லாம் செய்து பிறகு அந்த கொழுந்து பிடிப்பாங்க. கொழுந்து பிடிச்சி அதை காய வச்சு, அதை காய வைக்கிறது இன்னொருத்தர் செய்வார். கொழுந்து பிக்கிறவர் இன்னொருத்தர் இருப்பார். அவங்க வேதனைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. எல்லாம் செஞ்சு தான் அது இருக்கிறது. இப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு வேலை நடக்குது. இப்போ இன்னைக்கு இருக்குது கரண்ட் இருக்கு, இந்த அதை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ லைட் பற்றிக்கிட்டு இப்போ சர்ச்சில் லைட் வேணும்னு சொல்லி நாங்கள் லைட்டை சுவிட்சை போட்டுவிட்டோம், லைட் வருது. ஆனால் அதுக்கு இன்னொருத்தர் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் எங்கேயோ ஒரு இடத்துல. அதாவது டைனமோ மூலமாக இந்த டேம்ல எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது மின் பிறப்பாக்கி அதன் கூடாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கரண்ட் வருது. அப்போ அந்த மாதிரி ராஜ்யம் பரப்புவதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டே மட்டும் இல்லை. நான் போன வாரம் கல்முனை பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அவங்க பார்த்தா அந்த பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தார். அந்த அந்த இருந்த ஒரு பாஸ்டர் கூட பார்த்து அவர் அவ்வளோ இந்த இதாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு வரோம். நாங்கள் போகிறோம், ஃப்ரைடே போகணும், சாட்டர்டே போகணும், சண்டே போகணும். அப்போ முடிஞ்சால் மண்டே கூட இன்னொரு ஜெபம் வச்சுருப்பாங்க. அப்பையும் வாக்கள் வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல ஆலயங்கள், சில ஆலயங்கள் எப்பயுமே திறக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஆலயம் அந்த நடைமுறை சாத்தியம் இல்லாதனால இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்குமா மற்ற நேரங்களில். ஆனால் சில ஆலயங்கள் எப்பயுமே திறந்திருக்கும், 24 மணி நேரமும் திறந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விதை விதைக்கப்படுது. கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு கூடாக ஒவ்வொருத்தர் ரட்சிக்கப்படுறாங்க. சில நேரங்களில் அந்த விதை சரியில்லாத ஒரு நிலத்தில் விழுகுது. அப்போ வேலை இல்லாமல் போகுது. இப்போ நாங்கள் எங்களை ஆராய்ச்சி பார்த்து யோசிப்போம், இந்த வார்த்தை எங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எங்களுக்குள்ள அது முளைக்கணுமா இருந்தால் நாங்கள் நல்ல நிலமாக இருக்கணும். நல்ல நிலமாக இருக்கிறது தான் எங்களுடைய இதயம். எங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை எடுத்து, அதாவது நாங்கள் முக்கியமாக நினைக்க வேண்டியது
இந்த வார்த்தைகளை வாசிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. வாசிக்கிறது வந்து லேசு, உண்மையாக சொல்லணும்னா வாசிக்கிறது வந்து இப்போ சொல்லலாம், நான் வந்து இந்த வாரத்திலே இந்த பைபிளை வாசிச்சு முடிக்கிறேன்னு சொல்லலாம், அப்படி சொல்றது லேசு. ஆனால் வேறு இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளார நாங்கள் எடுத்துக்கணும், தியானம் பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தைகளையும். அதனால தான் இல்லாட்டி நாங்கள் ஒவ்வொரு சண்டையும் ஒரு பைபிளையும் வாசித்து முடிச்சிடலாம். இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாசித்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் ஆழமாக தியானிச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் இங்கே சபைக்கு வந்தால் மட்டும் இந்த வாசித்து பார்க்குறத விட நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் வாசித்து பார்க்கணும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் செய்து பாருங்கள். ஒவ்வொரு இப்போ இன்னைக்கு நான் இந்த வார்த்தைகள் கூட பேச போகிற விஷயம் விட உங்களுக்கு வேறு விதமாக பேசும். இதே வார்த்தைகள், அதாவது இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் எதிரிலே நிறைந்த தானியத்தையும் பல நாள் தானாய் கொடுக்கும். அப்போ நாங்கள் விதை போட்டுட்டு அதை குடிச்சிட்டு இருக்க மாட்டோம், இல்லாட்டி பார்த்துட்டே இருக்க மாட்டோம். அது பாட்டுக்கு முளைக்கும். அது முளைத்து அது கதிர் விடும், அதாவது நெற்பயிராக கதிர் விடும். அப்புறம் அது அரிசியாக மாறும். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நாங்கள் வந்து ஏதாவது விதைக்கணும். புதுசாக ஒரு விதையை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ எங்களால் இப்போ என்னது ஒரு இந்த வார்த்தைகளை விதைக்கிறதுக்கு ஒரு உதவியாக எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யலாம்? அதாவது இந்த ஆலயத்துக்கு இப்போ சில நேரங்களில் இப்போ ஆலயத்தில் சுற்றி வர புல்லெல்லாம் வச்சுக்குவோம். இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த நல்லா இருக்கு, பராமரிச்சுக்கோங்க. அதே போல் இந்த நாங்கள் அப்படியான நேரங்களில் எங்களுக்கு ஆலயத்தை அழகாக துடைக்கிறதுக்கு உதவி செய்யணும், இல்லாட்டி கூட்டுறதுக்கு உதவி செய்யணும். ஒரு சிரமதான செய்யக்குள்ள அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், அப்படி உதவி செய்யலாம். இல்லாட்டி இப்போ இந்த ஏரியாவில் ஃபாதர் வாரார், ஃபாதருக்கு வழி தெரியாது. ஒருத்தருக்கு எல்லா வீடுகளும் தெரியும், சபை மக்களோட வீடுகள் எல்லாம் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணலாம், ஃபாதர் கூட்டிட்டு வீடுகளை காட்டலாம். இதுதான் வீடு, இவங்களோட வீடு இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டலாம். அப்போ அப்படி எங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லாட்டி இப்போ நான் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, எனக்கு பைக் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த ஊழியர் செய்யறதுக்கு ஆசை, ஆனால் செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. நான் போய்ட்டு ஃபாதர்கிட்ட கேட்டேன். அந்த ஃபாதருக்கு வந்து கண் தெரியாது. 2 வருஷத்துக்கு முதல் இருந்தது, 3 வருஷம் இருக்கும். கொரோனா காலங்கள்லாம் நான் அவருக்கு ஃபாதர் போட்டு பயணங்கள் போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அப்படி செய்யணும்னு ஆசை, ஆனால் செய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபாதர்கிட்ட போய்ட்டு கேட்குறேன், ஃபாதர் எனக்கு விருப்பம், எனக்கு சபை மக்களோட வீடுகள் எல்லாம் தெரியும், எனக்கு பைக் இருக்குது, அது மூலமாக உங்களுக்கு நான் உதவி செய்யலாம், போகுமா ஃபாதர் வந்து சொன்னார். சரின்னு சொன்னார். ஃபாதரும் வந்தார். நான் அவரை கூட்டிகிட்டு போனேன். 2 வருஷங்களாக அவரை நான் எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போனேன். அது ஒரு உதாரணம். அதுபோல் நாங்கள் சில நேரங்களில் பெரிய வசதி வாய்ந்தவர்களாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ ஃபாதருக்கு உதவி செய்யலாம், இல்லாட்டி இந்த சர்ச் காரியங்களுக்கு உதவி செய்யலாம். சில நேரங்களில் சர்ச்சில் கட்டிடங்கள் செய்கிறதுக்கு தேவைப்படும். அப்போ நாங்கள் எங்களால் இந்த பாஸ் வேலைகள் செய்யக்கூடியதாக இருக்கும், சின்ன ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் செய்யலாம். அது மூலமாக நாங்கள் ஒரு விதையை விதைக்கிறோம். எப்படி அது வந்து முளைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். எப்படி நாங்கள் எங்களோட தாளங்களை விதைக்கிறோம். நல்லா பாடக்கூடிய மாதிரி, அதே மாதிரி எல்லாம் பாடல்கள் நல்லா எங்களுக்கு பாடக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் சர்ச்சில் பாட்டு படிக்கலாம். அப்போ பாடுறதுக்கு உதவி செய்யலாம். இசைக்கருவி வாசிக்க முடிஞ்சுன்னா இசைக்கருவி வாசிக்கலாம். அப்போ இப்போ நல்லா வாசிக்கணும். சில பேருக்கு பைபிள் வாசிக்கணும். அப்போ இங்கே அந்த தாளத்தை பாய்ச்சி நாங்கள் இங்கே பைபிள் வாசிக்கலாம். அது மூலமாகவும் நீங்கள் கர்த்தருக்கு அவருடைய வசனத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவி செய்யுங்க, உங்களுக்கு தெரியாமலே. அதாவது இந்த இரவில் முளைக்குது, இரவில் இவர் நட்டுட்டு பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் அது முளைக்குது. அந்த மாதிரி நீங்கள் விதை விதைக்கலாம். அது ஒன்று. அப்போ இப்படியான காரியங்கள் கூட நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பதற்கு உதவி செய்யலாம். சில நேரங்களில் இதுவரைக்கும் எங்களுக்கு செய்ய முடியாமல் போயிருக்கும்.
நான் சொன்னது சின்ன சின்ன உதாரணங்கள். இன்னும் என்னென்னமோ எங்களுக்கு செய்யலாம். அதாவது எல்லாரும் நினைச்சுட்டு காணிக்கை மூலமாக மட்டும் தாங்குகிறது அப்படின்னு இல்லை. எங்களால் முடிஞ்ச எங்களோட தாளங்கள், எங்களோட பெலஸ்டால சின்ன சின்ன காரியங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறதுக்கு உதவி செய்யலாம். இப்போ இன்னும் நாங்கள் பார்ப்போம் கலாத்தியர் 6:7-9. மோசம் போகாதீர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணா விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆக நமக்கு கிடைக்கும் சமர்த்தித்தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். அது போதும். 9வது வரைக்கும் போதும். அப்போ அதில் நம்ம பார்க்குறோம், இந்த எதை விதிக்கிறானோ அதுதான் மனுஷனை இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாடசாலைக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? உங்களை இப்போதைக்கு உங்களால் என்ன முடியும்? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா இருந்தால் நீங்கள் படிக்கிறத சரியாக செய்யணும். அப்போ படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விதைப்பீங்களான்னா கெட்டிடத்தோட இருக்கலாம். ஸ்கூலுக்கு போகிறவங்க யார் யாரும் இருக்கீங்க? இவ்வளோ பேர் இருக்கீங்க. அப்போ ஸ்கூலுக்கு போனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். வேறு ஒன்றும் நீங்கள் இப்போதைக்கு செய்ய தேவையில்லை. ஒரு ஏற்ற காலம் வரும், அப்போ நீங்கள் வேலைகள் செய்ய தொடங்கணும். அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் உங்களை கஷ்டப்பட்டு உங்களோட பெற்றோர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நீங்கள் படிக்கணும். இப்போ படித்து அதுக்கு பிறகு அந்த காரியத்தை முடித்ததுக்கு பிறகு நீங்கள் பெரிய பெரிய வேலைகள் செய்யலாம். அது வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அப்போ பெரியாக்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை வளர்க்கணும். அவங்கள தேவ பார்வைக்கு வளர்க்கணும். அது மூலமாக அவங்க சமுதாயத்துக்கு நல்ல பயணத்தை தருவாங்க. கர்த்தருக்கும் நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும். அது எங்கள் கையில் இருக்குது. இப்போ பெரியவர்கள் கையில் அது இருக்குது. பெரியவர்கள் வந்து நல்லபடியாக வார்த்தைகளை கூட நாங்கள் கொஞ்சம் யோசித்து பேசணும். வார்த்தைகள், அதாவது தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூட. அது சின்ன பிள்ளைகள் மனதில் பதிஞ்சிடும். இப்போ சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அந்த தீய வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அப்போ பெரியவங்க வந்து அவங்களுக்கு முன்னுதாரணமாக, நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் செய்வது கூடாது. இந்த சின்ன பிள்ளைகள் அதை தான் பார்த்து வரணும். எப்படின்னா, இப்போ ஒரு என்னது கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அப்பா வந்து அதாவது ஒரு அப்பா, அந்த அப்பா வந்து அவரோட மகனை அடிப்பார். அடிக்கிறது வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதை வந்து அவர் அடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு அப்பா அவர் அடிச்சிருப்பாரு. அதுதான் அந்த வட்டம். தொடர்ந்து அது வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி செய்யறேன்? இப்போ சில நேரங்களில் நாங்கள் அப்படி பேசுவோம். நானும் பேசி சொல்லுவாங்க, நாங்களும் அந்த காலத்துல எல்லாம் இருக்கக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்கல, எப்படி இருக்கல, இப்போ இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பாவிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு ஃபோனே இருக்கலாம். இப்போ நான் சின்ன காலத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோன் இருக்கல, இந்த மாதிரி ஃபோன் இருக்கல. நீங்கள் சின்ன காலத்தில் ஃபோனே இருக்கல, அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அந்த ஃபோனை கவனமாக பாய்க்கணுமா? அது ஒன்று. இப்போ சில நேரங்களில் நாங்கள் வேணும்னு சொல்லுவோம். சில காரியங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு, ஆனால் நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் வந்து சண்டை பிடிக்க வேண்டிய சின்ன பிள்ளைகளை விளக்குவோம், ஆனால் நாங்கள் சண்டை பிடிப்போம். அப்போ சரி வராது. அப்போ நாங்கள் வந்து என்ன விதைக்கிறோமோ அதுதான் திருப்பி வரும். அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட அம்மா அப்பா நான் சின்ன காலத்தில் ஒரு கதையை கேட்டிருந்தேன். அதில் ஒரு வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மகன், இந்த மகனுக்கு ஒரு மகன் இருப்பார். இப்போ பார்த்தா அந்த பாட்டியை வந்து பாட்டினா அந்த குறிப்பிட்ட அந்த நபரோட அம்மாவை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் தான் அவர் வச்சுருக்காரு. வெளியிலே இல்லையோ, அதாவது வீட்டில் இல்லை, வெளியில் தண்ணி ஓரமாக தான் வச்சுட்டா. அவங்களுக்கு சிரட்டையில் தான் தண்ணி கொடுப்பார். ஒரு பழைய பிளேட் இருக்குது, கழுவாத பிளேட்,
அதில் தான் அவங்க சாப்பாடு கொடுப்பாரு, அது சொந்த அம்மாவுக்கு. இப்போ என்ன நடக்குது, இப்போ ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கு. அந்த நான் சொன்ன பேரன் ஒருத்தர், அந்த பேரன் வந்து ஒரு பிளேட், அப்பாவோட பிளேட், அவரோட அப்பாவோட பிளேட்டை கொண்டு போய் கவனம் வைக்கிறார். அதையும் ஒரு சிரட்டையும் கொண்டு போய் கவனம் வைக்கிறார் கவனில். இப்போ அப்பா கேட்குறாரு, ஏன் நீங்கள் இந்த சிரட்டையை வைக்கிறீங்க, பிளேட்டையும் கொண்டு போய் வைக்கிறீங்க? அப்போ மகேஷ் சொல்கிறான், உங்களுக்கு அது தேவைப்படும் ஒரு நாளைக்கு, ஏன்னா நீங்கள் அப்படித்தானே அவங்க வச்சுருக்கீங்க, அப்போ அதே நேரத்தில் நானும் பெரிய ஆளாக்கி உங்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அது எனக்கு சின்ன காலத்தில் கேட்ட ஒரு கதை, அந்த காலத்துலேயே அது ரொம்ப மனசை பாதிச்ச ஒரு கதை. அப்போ அந்த மாதிரி நாங்கள் என்னத்தை செய்கிறோமோ அதுதான் திருப்பி வரும். அது தெரியாமல் நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சில நேரங்கள். ஏன்னா நாங்கள் செய்கிறது தான் எங்களுக்கு திருப்பி வரும். இப்போ எனக்கு ஒரு வேலை நினச்சி போகிறேன். இப்போ என்ன நினச்சினா, நான் கல்லூரிக்கு அந்த ஊழியத்துக்கு போயிட்டு போலீஸ் செக் பண்ணுறது. இப்போ போலீஸ் செக் பண்ணுறதையும் பரலோக ராஜ்யத்துக்கு வாசலில் நீங்கள் நிற்கக்குள்ள நியாயத்துக்கு நேரம் அவர் என்னென்ன கேட்பாருங்கிறது நான் ஒப்பிட்டு உங்களுக்கு கதை சொல்லுவேன். அப்போ நான் இப்போ போகிறேன், ஊழியத்துக்கு தான் போகிறேன். ஆனால் போலீஸ் செக் பண்ணுறாங்க, நிற்காங்க, எங்கே லைசன்ஸ் எடுங்க, லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாச்சு. என்னது ஆதாயம் பலப்பத்திரம் எடுங்க, கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இன்சூரன்ஸ் எங்கே கேட்குறாங்க, இன்சூரன்ஸையும் கொடுத்தோன்னே சரி அவ்வளோதான். இது தெரியுமா, இன்சூரன்ஸ் முடிஞ்சு அதை நான் கண்டில்லை. இன்சூரன்ஸ் முடிஞ்சதை நான் பார்க்கல, அவங்க எழுதிட்டாங்க. எழுதி இந்த காலத்தில் இன்சூரன்ஸ் இல்லாட்டி கட்டாயம் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அந்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது. யாராவது வாகனம் வச்சுருக்கிறவங்க இங்கே இருந்தால் அவங்களுக்கு போய்ட்டு சொல்லுங்கள், இன்சூரன்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்க சொல்லி. ஏன்னா இன்சூரன்ஸ் இப்போ இல்லாமல் போனால் கட்டாயம் நீதிமன்றத்துக்கு தான் போக முடியல. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் இருக்கேன். 27ஆம் தேதி கோர்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, ஜீசஸ் எப்படியாவது இதை அதுலேருந்து காப்பாற்றுவான்னு நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் அது போலவே இப்போ நான் வந்து சொன்னது போலீஸ்காரர் பற்றி தானே. போலீஸ் அவரோட தோழி இல்லாத தான் அவரை அதை பார்த்துட்டு அவர் உங்களோட லைசன்ஸ் செக் பண்ணுறது அது அவரோட கடமை, அவர் செய்கிறாரு. ஆனால் அதே மாதிரி நாங்கள் இப்போ இந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை நாங்கள் விதைக்கிற விதையா அந்த நன்மைகள் எல்லாம் போய் சேர்ந்து கடைசிக்கு நியாயத்திற்கு நேரத்தில் கர்த்தர் உங்களை பற்றி கேட்பார். தம்பி சும்மா ஒரு என்னது நினைச்சு பார்ப்போம், அப்படி ஒரு சம்பவம் நடக்குதான். கடவுள் வந்து இப்போ உங்களை எல்லாம் நீங்கள் வரிசையாக இருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் நன்மை செய்தவங்களாம் இந்த பக்கம் வாங்க, தீமை செய்தவங்களாம் இந்த பக்கம் வாங்க எல்லாம் சொல்லிட்டு இப்போ கேட்குறார், விசாரிக்கிறார். நீங்கள் வந்து ஒரு நாள் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அந்த பைபிள் உள்ளது தான், நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் தரவில்லை, நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, நான் சிறைப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை இப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி இப்போ போலீஸ்காரர் எப்படி கேட்டாரு, லைசன்ஸ் எங்கே, இன்சூரன்ஸ் எங்கே, அதெல்லாம் இப்போ கேட்குறாரு. அதே மாதிரி அவர் கேட்பாரு, நீங்கள் அன்னைக்கு இப்படி செய்யலை தானே, நீங்கள் உங்களால் ஒரு நன்மை செய்ய இருந்துச்சு அதை நீங்கள் செய்யலை, அப்படி தான் கேட்பார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், அன்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட ஊரில் உங்களை நான் கொண்டு போய் வச்சேன், அதாவது ரங்கலையில் உங்களை கொண்டு போய் வச்சேன், இல்லாட்டி இடையே கேட்கலாம், அவங்கள நான் கண்டியில் தல்வத்து ஏரியாவில் உங்களை நான் வச்சேன், நீங்கள் வந்து சுவிசேஷம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள மேலே பார்த்து கொடுத்துருங்க, இல்லாட்டி தலை கொடுத்துருக்க வேண்டாம். அந்த நேரம் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ எங்களுக்கு இருக்கிற தாளத்தை நாங்கள் பயன்படுத்தாம போனோம். இப்போ அதாவது நல்லா பாடக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பாடணும், இல்லாட்டி இந்த இப்போ ஆக்டி வந்து காலையே பாட்டுகள் எடுத்தாங்க, பாட்டுகள் எடுக்கிறதுக்கு ஒரு ஆசை, அப்போ அவங்க எடுத்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களும் நாங்கள் எல்லாரும் செய்யல, அது கர்த்தருடைய வார்த்தையை விதிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த இந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தர்களோட பேசுறதுக்கு இடையே வர வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இடையும் நீங்கள் ஜெபத்தில் கலந்து நான் இப்போ அந்த இன்சூரன்ஸ் பிரச்சனையில் இருக்கேன், இப்போயும் அந்த பிரச்சனையில் தான் இருக்கேன். எனக்காக நீங்கள் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜெபங்களை நீங்கள் கலந்து
ஏன்னா வேறொன்று என்னால் செய்ய முடியாது. நான் அப்போ பிழையை செஞ்சுருக்கேன் தானே, இப்போ பிழையை செஞ்சுட்டேன்னா அதுக்கு அதனால தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது போலவே நாங்கள் செய்யாமல் இருக்கிற நன்மைகளை யோசிக்கணும். நாங்கள் பாவம்னு சொல்கிற காரியங்கள், அதாவது கர்த்தர் வந்து நீங்கள் என்ன வேணும்னு சொல்லியிருக்காரோ அதுதான் பாவம். அப்போ கர்த்தரையும் நம்மளையும் பிரிக்கிற விஷயங்கள் அதுவும் பாவம். அப்படியான காரியங்கள்லேருந்து நாங்கள் கொஞ்சம் சிந்திப்போம். நாங்கள் ஏதாவது இன்னும் எங்களால் என்ன செய்ய முடியும், இந்த ஆலயத்துக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஊழியத்துக்கோ தாங்கிறதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்யணும். செய்யலாட்டி இன்னைக்கு சொல்லியிருக்கிறது போல மாட்டில் மாட்டு 25 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பாடுற திறமை உள்ளவங்க பாட்டு படிக்க தொடங்கணும், அவங்களுக்கு பாடுற திறமை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் கர்த்தருக்காக அந்த பாட்டை பயன்படுத்த போனீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு பாடுறதுக்கு முடியாது. நீங்கள் பாடுவீங்க, ஆனால் அதில் வெட்கப்பட்டதும் மிச்சமாக இருக்கும். ஒரு அவமதிப்பு தான் கிடைக்கும். நாங்கள் எங்களோட தாளங்களில் கூட கர்த்தருடைய மதிப்பு பாவிப்போம். சில பேர் நல்ல ஜெபம் பண்ணுறீங்களா இருக்கும், அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அப்போ உங்கள்கிட்ட யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கலாம் ஃபாதர் மட்டும்தான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணலாம், எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவரை தாங்கிக் கொள்கிறது அப்படின்னு தான் வேதவாசனம் சொல்லுது. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சொல்லுது. இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.